B5 B5 அப்படிங்கிறது வந்து பேண்டோதெனிக் ஆசிட். ஸோ இந்த பேண்டோதெனிக் ஆசிட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷாம்பு ஆடில் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் ரியலி குட் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ இந்த பேண்டோதெனிக் ஆசிடோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஷாம்பூஸில் கூட ஆட் பண்ணுறாங்க ஃபார் ஸ்மூத் நல்ல பியூட்டிஃபுல் க்ளோயிங் ஹேருக்காக. ஸோ இது இப்போ உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும்னா என்னென்ன ஃபுட் சோர்ஸஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். அவகாடோ, பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறோம் இல்லையா. இப்போ ஊட்டி கொடைக்கானல் பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அவகாடோஸ் பட்டர் ஃப்ரூட் இஸ் ஈஸிலி அவைலபிள். ஸோ அதை வச்சு நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு அதை மில்க் ஷேக் மாதிரி அடித்து குடிக்கலாம். இல்லைனா கட் பண்ணிவிட்டு சாலட்ஸில் ஆட் பண்ணலாம். எக் சாலட், பாயில்டு எக்கு, அவகாடோ, அப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு சாலட். ஆர்எல்ஸ் ஜஸ்ட் அவகாடோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஸ்மூதிஸில் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜூஸஸ்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ரீன் ஸ்மூதிஸ் பண்ணும்போது அதுலேயே அவகாடோஸ் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. இல்லை அவகாடோ ஜஸ்ட் மேஷ் பண்ணிவிட்டு குவாக்கமோலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்டர்ன் டிஷ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் பட்டர் ஃப்ரூட் இன்க்ளூட் பண்ணால் ஃபென்டாஸ்டிக்ங்க. இட்ஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ராக்லி. ஸோ ப்ராக்லியுமே வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள், காலிஃப்ளவர் மாதிரியே பச்சை கலரில் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது அதை வாங்கி சாப்பிடுங்க. அதில் சல்ஃபோரிஃபென்ஸ் இருக்குது, சல்ஃபர் ரிச் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அண்ட் இட் இஸ் குவைட் குட். ஏன்னா B5மே இருக்குது. ஸோ ஸ்கின் அண்ட் ஹேருக்கு அந்த சல்ஃபர் ரிலேட்டட் நியூட்ரியன்ட் வேணும் அப்படிங்கும்போது ப்ராக்லி இஸ் அ வெரி குட் சோர்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். இப்போ சீட்ஸ் எந்த அளவுக்கு நல்லது நமக்கெல்லாம் தெரியும். எள்ளு ரொம்ப நல்லது, மெலன் சீட்ஸு, கியூக்கம்பர் சீட்ஸ் இட்ஸ் ரியலி குட். அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸுமே இப்போ கடையில் கிடைக்கிது. ஸ்நாக்காக வாங்கி சாப்பிடலாம். ஸோ மொத்தமாக சீட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் டேக் 1 ஸ்பூன் எவ்ரி டே. ஸோ B5 விட்டமின் கிடைக்கும். காலிஃப்ளவர், இன்ஃபேக்ட் அதில் தான் நிறைய பெஸ்டிசைட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்கானிக் காலிஃப்ளவர் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக அதை வாங்கி சாப்பிடுங்க. அதில் நிறைய நீங்கள் வெஜிடபிள்ஸ் டாஸ்ன் பண்ணி பாபாஜியில் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை ஸ்டர் ஃப்ரைட் வெஜிடபிளாக இருக்கலாம். இல்லை காலிஃப்ளவர் ரைஸ் வச்சு அந்த ரைஸ் மாதிரி அதை பண்ணுறாங்க. அதை நல்லா துருவிட்டு ரைஸ்க்கு பதிலாக காலிஃப்ளவரை ஸ்டீம் பண்ணிவிட்டு அதில் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றாங்க. காலிஃப்ளவரோட பீட்சா பேஸ் மாதிரி கூட பண்ணுறாங்க. இப்போது ஒரு லோ கார்போஹைட்ரேட் டயட் போகும்போது ரைஸ்க்கு பதிலாக இல்லை சப்பாத்திக்கு பதிலாக காலிஃப்ளவரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மை மெயின் கன்சர்ன் இஸ் பெஸ்டிசைட் இன்டேக். ஸோ ஆர்கானிக் வெஜிடபிள் வாங்கினீங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர். நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்சோ மஷ்ரூம். அதுக்கப்புறம் ஹோல் வீட், கோதுமை அந்த பாலிஷ் பண்ணாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கிட்டு வந்து மில்ல அரைச்சி அந்த பிராண்ட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இன்டாக்ட் ஃபைபர் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல் வீட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். மைதா பொருட்கள் வேண்டாம். ஸோ ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட தந்தூரி ரொட்டி இல்லைன்னா ஹோல் வீட் பேஸ்ட் ஆட்டா அந்த மாதிரி ஹோல் வீட் சப்பாத்தி சாப்பிடுங்க. தயவு செஞ்சு நான் குல்ச்சா, ருமாலி ரொட்டி அது வேண்டாம். பிரெட்டு, சாண்ட்விச்சஸ்னால் கூட எந்த ஒரு இடத்துக்கு வெளில போய் சாப்பிடும்போதோ இல்லை நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கும்போது ஹோல் வீட் அப்படிங்கிறத மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. பிகாஸ் அதில் உங்களுக்கு நைசன் இருக்குது. நெக்ஸ்ட் திங் இஸ் அஃப்கோர்ஸ் B6 பிரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரிடாக்சின் இன்ஃபேக்ட் PMS இருக்கு இல்லையா, பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி லேடிஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அழுதுருவாங்க. இல்லை கேஷுவலாக எதாவது பேசினா கூட அவங்க பிடிச்சி கத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி they'll be like over the edge. பயங்கர மூட் ஸ்விங்ஸ் வரும் அவங்களுக்கு. ஸோ இதை ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் ஆர் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ PMS இருக்கவங்களுக்கு B6 இஸ் லைக் ஃபேபுலஸ். இதை என்ன பண்ணலான்னா யூஸ்வலாக டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடியே B6 டேப்லெட்டை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ பீரியட்ஸ் வரதுக்கு 2 வீக்ஸ் முன்னாடியே B6 லோட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய பசிக்கும், அப்புறம் சில பேருக்கு வந்து பிரெஸ்ட்டில் பெயின் கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ கிளஸ்டர் ஆஃப் திங் which is called as PMS. ஸோ நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் தங்கச்சி இருக்கலாம், ஆர்எல்ஸ் உங்கள் அம்மா வந்து சூப்பராக கத்திட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா நார்மலாகிடுவாங்க. ஸோ ப்ராப்ளி அந்த 3-4 days in a month they'll be over the edge. தேவையில்லாமல் அழறது, தேவையில்லாமல் கத்துறது. அண்ட் தென் கைஸ் வில் பி வண்டரிங் என்னடா நடக்குது, நம்ம கேஷுவலாக சொன்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இஃப் தேர் கோயிங் த்ரூ பீரியட்ஸ் ஆர் பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி திஸ் ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் கேன் பி அ பிக் ப்ராப்ளம். ஸோ அதனால் லேடிஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தேர் ஆர் சான்சஸ் தட் தேர் கோயிங் த்ரூ தீஸ் மூட் ஸ்விங்ஸ் பிகாஸ் ஆஃப் either this deficiency or hormones பயங்கரமாக அங்கே விளையாடுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மோஸ்ட் கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் when they get married, because in a month you will really see the spouses or the wives going through a huge change in moods. So premenstrual tension ku B6 is like fantastic. Next thing is also for blood vessels, healthy blood vessels. அதே மாதிரி
நல்ல பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் பிளட், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாது, சூப்பராக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா ரன் பண்ணணும், மேரத்தன் ரன்னிங் இல்லை சைக்கிளிங்க்கு நல்லா போகணும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும்னா B6 இஸ் ஆல்சோ வெரி வெரி பெனிஃபிஷியல். தட்ஸ் another thing. நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ அனீமியா அண்ட் மூட் ஸ்விங்ஸ். பல தடவை பார்த்தீங்கன்னா B6 B12 டெஃபிஷியன்சியை வந்து கிளினிக்கல் டிப்ரெஷனு கூட மிஸ்டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அது கம்மியாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு டல் ஆகிடுவாங்க. சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து அப்படியே வித்ட்ரானாக இருப்பாங்க, நார்மலாகவே பேச மாட்டாங்க யார்ட்டையும். என்னடா நடக்குதுன்னு நம்ம யோசிப்போம். நம்ம குரூப்பில் கூட சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி மூட் சேஞ்சஸ் இருக்கலாம். அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். பிகாஸ் மெனிய டைம்ஸ் இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபனும் சாப்பிட்டு கூடவே ஒரு கப்பு காஃபியும் குடிப்பாங்க. ஸோ காஃபி டீ இந்த மாதிரி குக்ட் ஃபுட்டோட எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எதுவுமே உடம்புக்கு போய் சேராது. ஸோ இந்த மாதிரி பேட் காம்பினேஷன். சில பேர் வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் பர்கர் பீட்சா சாப்பிடும்போது கூடவே அந்த ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷியஸ் என்ன சொல்கிறது ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் இல்லாதனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு நிறைய டெஃபிஷியன்சிஸ் வரும். ஃபுட் காம்பினேஷன்ஸ், தேவையில்லாத பெவரேஜஸ் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டோட கம்பைன் பண்ணும்போது அந்த ஃபுட்டில் இருக்கிற சத்து வந்து உடம்புக்கு போய் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இப்படி டெஃபிஷியன்சிஸ் டெவலப் ஆகலாம். ஸோ இதை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் அதர் திங் இஸ் மார்னிங் சிக்னஸ், நாசியா, அதே மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், இந்த டிப்ரெஷன் மாதிரியான சிம்டம்ஸ், இது எல்லாமே யூ கேன் லிங்க் இட் டு B6. ஸோ B6 வந்து எந்த மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸில் இருக்குன்னா டெஃபினட்டாக பருப்பு வகைகள், இந்த மாதிரி நட்ஸு, வாட்டர்மெலன், இது அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு B6 டெஃபிஷியன்சியை போதிய அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் B6 டெஃபிஷியன்சினால கன்ஃபியூஷன் அண்ட் டிஸ்ஓரியன்டேஷன் கூட இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு டாக்டர்கிட்ட போய் இதை டயக்னோஸ் பண்ணுறது ரொம்பவும் அவசியம். ஸோ இப்போ புரிஞ்சுதா B3, B5, B6 இதோட சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு நம்மளோட டெய்லி லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்கிற அளவுக்கு there could be change in behavior all because of a deficiency. ஸோ கண்டிப்பாக இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு யோசிங்க. ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஒரு டாப் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைனா ஆஃபீஸில் போய் யார்ட்டையா சத்தம் போட்டு அங்கே பிரச்சனையாயிடும். அதே மாதிரி வீட்லேயுமே ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் ரியலி சஃபர். ஸோ மேக் ஷூர் தட் யூஆர் ஈட்டிங் ஹெல்த்தி அண்ட் ஹேவிங் அ குட் மூட் அண்ட் ஒரு நல்ல ஹாப்பி சியர்ஃபுல் டிஸ்பொசிஷன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நீங்கள் சொதப்ப மாட்டீங்க. ஓகே, ஸோ ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் மேக் ஷூர் தட் யூ பே அட்டென்ஷன் டு ஆல் தீஸ் குட்டி குட்டி திங்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேங்க்யூ.